வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்வோம். இந்த வருஷத்தினுடைய முதல் வாக்குத்தத்தம் நமக்காக கொடுக்கப்படுகிற ஒரு முதல் வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்வோம். பரலோக பிதாவே, இந்த புதிய வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் ஆண்டவரே எனக்காகவும் என் சபைக்காகவும் ஆண்டவரே என்னுடைய சமுதாயத்துக்காகவும் நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம் நாங்கள் இதை கேட்டு திருப்தி அடைய போகிறோம். இதை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். தயவு செய்து உட்காருங்கள். இங்கே அந்த 3 நாள் உபவாச ஜபத்திலும் சரி, மற்ற நாட்களிலும் சரி, நான் கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்ற ஒரு வாக்குத்தத்தத்தை நீ தர வேண்டுமா கேட்கிறேன் என்று சொல்லி, அந்த ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது எனக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம், ஒரு அருமையான வாக்குத்தத்தம், அது ஆண்டவர் கொடுத்ததாக இருக்கணும், அதில் நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அது எனக்கு நிரந்தரமாக இருக்கணும், அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கணும், அதை கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அப்படி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் கொடுத்தாரு. அதை நான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் வைத்து பேசுகிறேன். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்குறேன். எரேமியா நிருபம் 31வது அதிகாரம், எரேமியா 31:14 வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலும் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். எல்லாருமே அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நான் எப்போவுமே சொல்லுவேன், நீங்கள் அல்லேலூயா ஆமேன்னு சொன்னால் தான் அது உங்களுக்குள்ளே வந்து சேரும். நீங்கள் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு எதையோ யோசித்துக்கிட்டு எதையோ பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னா அது வந்து சேராது. ஆமேன். ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்குவேன். இதை பார்த்த உடனே இந்த ஆண்டவரே எடுத்தோன்னே ஆசாரியர்களுக்கு கொடுக்குறீங்க, சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் போது எங்கள் ஆத்மா பூரிப்பாகும் போது கண்டிப்பாக சபையாருடைய ஆத்மாவும் எப்படி இருக்கும்? பூரிப்பாக தான் இருக்கும். நாங்கள் அழுமூஞ்சியா உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் அதை செஞ்சதும் கிடையாது, நாங்கள் செய்யவும் மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட நாட்களை கர்த்தர் இந்த வருஷத்தில் எங்களுக்கு வைத்திருக்கிறார், நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்கிறாரு? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள், ஆமென். கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தம்முடைய ஜனங்களுக்காக பேசுறாரு. ஸோ கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம். இந்த வார்த்தை யார் சொல்ற? இந்த வாக்குத்தத்தத்தை யார் சொல்ற? எரேமியா 31:14 யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அது யாருக்கு சொல்லுகிறார்? என் ஜனங்களுக்கு. ஆமென். என் ஜனங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள். ஆமென். ஸோ ஆண்டவர் கொடுக்கிற நன்மையினாலே அவர்கள் திருப்தி ஆவார்கள். சங்கீதம் 4:6 சொல்றது, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? வசனம் இருக்குது, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? சங்கீதம் 53:13 சொல்லுது, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நன்மையை இந்த உலகத்தில் செய்பவன் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் ஒரே ஒருவர் மட்டும்தான் நமக்கு அத்தனை நன்மைகளும் செய்கிறவர். ஆமென். எந்தெந்த நன்மை நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குதோ அது எல்லாமே கர்த்தர் மட்டும்தான் செய்கிறார். எத்தனை பேர் அறிக்கை விடுவோம்? அல்லேலூயா. அத்தனை நன்மையை கர்த்தர் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ 2025 அந்த நன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். யார் யார் பார்ப்போம், யார் யார் பார்க்க மாட்டோன்னு கூட நான் அதை சொல்லிடுறேன். கர்த்தரே சொல்கிறார், அதை நமக்கு சொல்லி தராரு. ஓகேவா? நன்மை இந்த உலகத்தில் செய்பவன் யார் சொல்லி சங்கீதக்காரன் பேசும்போது, நன்மை செய்கிறவர் கர்த்தர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். அதை அவர் யாருக்கு செய்வார்னா, டு மை பீப்புள், என் ஜனங்களுக்கு. ஆமென். ஆண்டவர் யாருக்கு செய்ய போகிறார் அந்த நன்மையை? என் ஜனங்களுக்கு. அவர் எப்படி சொல்றாரு இங்க? என் ஜனங்கள். ஆமென். யாருக்கு சொல்றாரு? என் ஜனங்கள்னா யாரு? நம்ம தான், நான் தான், நம்ம தான். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். இதில் கர்த்தருடைய இந்த என் ஜனங்கள் சொல்லும் போது அதில் கர்த்தருடைய உறவை பார்க்குறோம். என்ன? அவர் ஒரு பொசசிவ் கார்டு, ஒரு உரிமை பாராட்டி சொல்லுகிறார். அதில் எரேமியா 7:23 என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழிகளிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடுவுங்கள் என்கிற விசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவ்வளோ பெரிய வசனம்.
ஏன்னா அதில் வாக்குக்கு செவி கொடுங்கள்ன்றாரு. அந்த வாக்குக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு தான் அவர் நன்மை செய்வார். அல்லேலூயா, ஆமென் சொல்லணும். ஏன்னா கர்த்தருடைய வாக்கு தத்தம் தான் நம்மளை செழிப்பாக வைக்கும். கர்த்தருடைய வாக்கு தத்தம் தான் நம்ம நன்மையினால் நிரப்போம். ஒரு நன்மை நம்மளுக்கு நடக்குதுனாக்கா அது கர்த்தர் தான் காரணம், வேறு யாருமே இல்லை. அதான் சொல்கிறாரு, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அப்போது என் ஜனமாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் அப்போ நம்ம யாராக இருக்கணும்? அவர் 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 என்னுடைய ஜனக்கு தான் செய்ய போகிறார். என் ஜனங்களுக்கு தான் அதை சொல்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையானால் திருப்தியாவார்கள். என் ஜனங்கள் யாருக்கு? ஒவ்வொரு இடத்திலும் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், என் ஜனங்கள் திருப்தியாவார்கள். நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒவ்வொரு நன்மையும் நம்மை திருப்தியாக்கும். ஆமென். நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களும் நம்மளை திருப்தியாக்கும். ஆமென். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் கொடுக்கிற நன்மை பர்மனண்ட். ஆண்டவர் கொடுக்கிற திருப்தி நிரந்தரமானது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற நன்மை திருப்தியை கொடுக்கும். ஆண்டவர் கொடுக்கிற பர்மனெண்ட்டு. ஆண்டவர் கொடுக்குற திருப்தி அந்த திருப்தி இருக்கும்ல, ஐயோ எனக்கு பத்தலையேன்னு இருக்க மாட்டோம். எனக்கு நிறையாவே கொடுத்துருக்குறாரு, எனக்கு நிறையாவே செய்கிறாரு, எனக்கு மட்டுமா அப்படின்னு கேட்குற கேள்வி எத்தனை பேருக்கு வருதோ அந்த திருப்தி எல்லாம் கர்த்தர் கொடுக்குறாரு. எத்தனை பேருக்கு அந்த திருப்தி இருக்குது இன்னைக்கு? அல்லேலூயா. நிறைய கை தூக்க வரல. ஏன் சொல்லுங்கள்? நம்ம திருப்தி ஆகலை. அதனால தான் நிறைய கை தூக்க முடியல, பத்தலை இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அவர் தருகிற நன்மையினாலே திருப்தி ஆவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு 10 கொடுத்தாலும் ஓகே, 20 கொடுத்தாலும் ஓகே, 30 கொடுத்தாலும் ஓகே, 1K கொடுத்தாலும் ஓகே, 2K கொடுத்தாலும் ஓகே, 5K கொடுத்தாலும் ஓகே, ஒன்றுமே கொடுக்கலனாலும் ஓகே. சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாதான் அவர் நம்ம பக்கம் வருவார். இப்போ நீங்கள் கை தூக்கலைல்ல, அவர் பார்த்தாரு. நிறைய பேர் கை தூக்கலை. ஆமாம், என்னத்தை கொடுக்குறாரு, நம்ம போய் கை தூக்கின்னு கிடக்கிறதுக்கு. சிலரெலாம் தூக்குனீங்க, சந்தோஷம் என்ன. ஆனால் சிலர்லாம் தூக்க மனசு வரல, கொடுக்குறதே கொஞ்சம், அதில் வேறு கை தூக்கணுமா? திருப்தியாகவே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல. நான் திருப்தியாக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நான் திருப்தியாக இருக்கிறோங்க. நம்ம கண்டிப்பாக சொல்கிறேன், 25 இன்னும் திருப்தியாக இருப்போம். ஏன்னா அவர் யாருக்கு கொடுக்குறாரு? என் ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. அவர் கொடுக்குற நன்மை எல்லாமே பர்மனண்ட். அவர் கொடுக்குற எல்லா திருப்தியும் பர்மனண்ட். ஸோ இந்த வருடத்தில் நாம் எதிர்பார்த்துருக்கிற நன்மையினால் நம்ம நிரப்புகிறாரு. நம்ம குடும்பத்தில் நன்மையான காரியங்களை கொடுத்து திருப்தியாக்க போகிறாரு. நம்முடைய வேலையில் நன்மையை கொடுத்து திருப்தியாக்க போகிறாரு. நம்முடைய பிஸ்னஸில் நன்மையை கொடுத்து திருப்தியாக்க போகிறாரு. நம்முடைய வேலை உயர்வுகளில் திருப்தியாக்க போகிறாரு நன்மையை கொடுத்து. நம்முடைய திருமண வாழ்க்கையில் யாராவது அந்த நல்ல பெண் வேணும், நல்ல ஆண் வேணும், நம்ம ஜெபிக்கிறோம்னாக்கா அதுலேயும் திருப்தியை கொடுப்பாரு. வெளிநாடு செல்லும் விஷயத்தில் நன்மையும் திருப்தியும் கொடுப்பாரு. நம்முடைய படிப்பில் நன்மையும் திருப்தியும் கொடுப்பாரு. சொல்லிக்கிட்டே போகலாம். வேறு எதனா ஆட் பண்ணுமா? ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஆட் பண்ணுமா ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆண்டவரே ஒரு பெரிய வீடு கொடுக்க போகிறாரு, நன்மையினாலே திருப்தி ஆவார். இதுக்கு மட்டும் ஆமேன்னு சொல்லிட்டீங்களே, ஆனால் திருப்தி ஆகுறீங்களேன்னு கேட்டால் கை தூக்க வரல. வீடு கொடுக்க போகிறாருன்னு சொன்னோன்னு ஆமேன் ஆமேன், என்ன ரகசியமேன்னு எனக்கு புரியல. ஆனால் அது பெரிய பெரிய காரியங்கள். சரி இருக்கட்டும். யாத்திராகமம் 18வது அதிகாரம் 9வது வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சகல நன்மையும் செய்தார். யாருக்கு செஞ்சாரு? ஹலோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சகல நன்மையும் செய்தார். அதை பார்த்து எத்ரோ சந்தோஷப்பட்டாராம். பைபிளில் இருக்குது அந்த வசனம். எத்ரோ பார்த்து சந்தோஷப்படுறாரு. அதை பார்த்து, எத்ரோன்னா யார் தெரியுமா? எங்கள் சித்தப்பா. ஸோ எத்ரோ பைபிளில் போய் படிங்க யாருன்ட்டு. எத்ரோவை பார்த்து எத்ரோ அதை பார்த்து சந்தோஷப்பட்டாராம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு செய்யும் சகல நன்மையும் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செஞ்சார்? எத்தனை பேருக்கு வேணும்? கை தூக்கி இப்போ தூக்கிடு, அவள் தான். எத்தனை பேர் திருப்தியாக இருக்கிறீங்க? இப்போ தான் தூக்குறாங்க. சொல்லி கொடுத்த பிறகு தான். நம்ம ஆட்கள்லாம் சொல்லி கொடுத்த பிறகு தான் மெதுவாக போய் வாங்கிப்பாங்க.
ஆமையாக தான் இருப்பாங்க கர்த்தர்கிட்ட வரும்போது என்ன. ஆனால் கெட்ட கெட்ட விஷயத்துலலாம் எப்படி இருப்பாங்க, புலி மாதிரி பாஞ்சிருவாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சகல நன்மையும் செய்தாராம். ஸோ நம் கர்த்தர் சகல நன்மைகளையும் செய்து திருப்திப்படுத்துகிறவர். ஆமென். பாஸ்டர் வேற வசனம் பேசுங்க, இந்த வசனம் திருப்தி ஆகலன்றீங்களா? இந்த வசனம் இதுதான். அல்லேலூயா. எனக்கு சொல்லிட்டாரு, ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவர்களினாலே. நான் நினச்சிக்கிறேன் கொஞ்ச நேரம் ரொம்ப குண்டாயிட போகிறோம் நம்மலாம், கொழுப்பு ஆகிட்டு வர. இல்லை, அப்படிலாம் இல்லை. எதை எடுக்கிறோமோ அது கொழுப்பு தான். புரியுதா? எதை எடுக்கிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் நன்மை தான் செய்ய போறாரு. என்ன யாருன்னா கொழுப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நல்ல வேலைன்னு சொல்லுவீங்களே, அதை உருக்க பார்ப்போம், அதில் என்ன செய்ய பார்ப்போம், அதில் நெய் எடுக்க பார்ப்போம், எண்ணெய் எடுக்க பார்ப்போம், என்னென்னமோ எடுப்போம்ல அதில். அதான். ஸோ எப்படி வேணாலும் அதை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் போனார்கள். ஆமென். யாருக்கு செஞ்சாரா? தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் நன்மை செஞ்சதை பார்த்து சந்தோஷமாய் போனார்கள். ஸோ எத்தனை பேர் சந்தோஷமா போகிறோம் இன்னைக்கு? அல்லேலூயா. சந்தோஷமா போகணும். நான் சொல்றேன், கர்த்தருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு உன்னை கேட்டுட்டு உன்னை ஜெபம் பண்ணிக்கிட்டு எப்படி போகணுமா? போயிட்டே இருங்க. சந்தோஷமாய் போனார்கள். அவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து எல்லாரும் பார்க்குறாங்க. தாவீது சொல்லுகிறார், அவருடைய பாணியில் அவருடைய ஸ்டைலில் சொல்கிறார் தாவீது, கர்த்தர் என் வாழ்க்கையில் நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன். அதனால தான் சங்கீதத்தில் ஃபுல்லாகவே பாதிக்கு பாதி அவர் பாட்டு தான். அங்கே பாருங்க, அவருடைய ஸ்டைலில் சொல்கிறாரு, நான் கர்த்தரை பாடுவேன். அவர் என்ன சொல்கிறாரு? என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள்னாலே நான் அவரை துதித்து பாடுவேன்றாரு. பாதி சங்கீதம் அவர் பாடிக்கிட்டே இருக்கிறாரு. அதில் ஒவ்வொரு வாத்தியம் பார்த்தீங்கன்னா அவருடைய கர்த்தர் செய்த நன்மையை நினச்சே பாடுறாரு. சங்கீதம் 65:11 வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர் என்று பாடுகிறார். வருஷத்தை எப்படி சொல்கிறாரு? நன்மையினாலே முடிசூட்டுகிறீர். இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு நன்மையினாலே முடிசூட்டி கொடுக்குறார். ஆமென். எத்தனை பேருக்கு போனோம் அதை இந்த வருஷமாக அப்படியே தான்ட்டு. அது சிலருடைய வாழ்க்கையிலலாம் அவங்க முக ரூபம், அவங்க முக ஸ்டைலு, அவங்களுடைய பாணி, அவங்களுடைய பேச்சு எல்லாம் காட்டிடும், இந்த வருஷம் இவங்க என்னமோ சாதிக்க போகிறாங்கடா அப்படின்ட்டு. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி வந்துச்சோ அப்படியே தான், வேறு மாற்றமே இருக்காது. ஆனால் கர்த்தர் இங்கே சொல்ற வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி அனுப்புன்றார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைலேருந்து ஏசப்பா எல்லாரும் மாறி வரணும் ஆண்டவரே. புரியுதா? நன்மை அனுபவிக்கணும், நல்லா வரணும், சந்தோஷமாக வரணும், ஆண்டவருக்காக சந்தோஷமாக செய்யணும். அந்த ஜனவரி மாதம் மட்டும் 2 வாரம் சூப்பராக இருக்கும் பாருங்களேன். 3 வாரம் நல்லா இருக்கும், நல்லாவே போகும். அந்த 3ஆவது வாரத்துலேருந்து முருங்கை மாத்திரை ஏறிக்கும். அது என்ன ஏறிக்கும்னு தெரில, வரமாட்டாங்க சரியா, அவள் தான் மறந்துடுவாங்க. இன்றைக்கி என்னன்னா ஒப்பு கொடுத்தாங்களோ ஆண்டவருக்கு தான் தெரியும், அந்த தரைக்கு தெரியும். என்னன்னா ஒப்பு கொடுத்தாங்களோ ஆண்டவருக்கு தான் தெரியும். அதை மட்டும் நீங்கள் உருப்படியாக கண்டினியூ பண்ணிங்க, நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க. ஓப் சென்டரில் நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, உலகத்தில் வேறு எங்கேயோ உயர்த்தி வச்சிருவார். நம்ம தான் வேஸ்ட் பண்ணுறோம் நம்மளுடைய ஆண்டவர் கொடுக்குற நன்மைகளை. ஆமாம், வருஷத்தை முடிசூட்டி 2025வது வருஷத்தை நம்ம எல்லாருக்கும் நன்மையினாலே முடிசூட்டி கொடுக்க போகிறார். உங்கள் மேலே உரிமை பாராட்டி கர்த்தரை மட்டும் பாருங்கள், உரிமை பாராட்டுகிற கர்த்தரை மட்டும் பாருங்கள். ஆண்டவரே எனக்கு நன்மையினால் திருப்தியாக்க போகிறீங்க. பதிஞ்சிருச்சா இல்லையா அந்த வார்த்தை? என் ஜனங்களை நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். அவர் நன்மை நிறைய கொடுக்க வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ரெடியாக இருக்கணும் அதை வாங்கிக்க? தூக்க எல்லாரும் கையை. அவ்வளோதான். நன்மைகளை செய்து திருப்தி ஆக்குகிறவர். ஆமென். அல்லேலூயா.
ஒருத்தர் பைபிளை தூக்கி தலைமையிலே வச்சுக்கிட்டாரு. அந்த நன்மையை விடவே மாட்டேன் ஆண்டவரே. வெரி குட்ப்பா, அந்த நன்மையை நான் விடவே மாட்டேன், நான் எப்போவுமே வாங்கிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. என்ன, அவர் நன்மையினாலே திருப்தி ஆக்கும்போது என்ன நடக்கும்? எரேமியா 31:13 வாசிக்கலாம். 13 எரேமியா 31:13. அவர் நன்மையினாலே நம்மை திருப்தி ஆக்கும்போது என்ன நடக்கும்? அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். யாரு? வாலிபர்கள், முதியோர்கள் எல்லாரும், கன்னிகைகளும் வாலிபரும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா? பூரிப்பாய் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். இது மாதிரி சோகமெல்லாம் உட்கார மாட்டாங்க. ஆண்டோடைய வாக்குத்தத்தனா குதிப்பாங்க. ஆண்டோடைய நன்மைனா குதிச்சுக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நன்மையினால அவர்களை மகிழ்வார்கள். நான் அவர்கள் நுகத்தை, அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி. பாருங்க, கர்த்தர் நன்மை செய்யும் போது இதெல்லாம் செய்வார். உங்கள் துக்கத்தை கூட சந்தோஷமாக மாற்றுகிறவர். ஏற்றுக்கங்க. ஒரே ஒரு கை தான் ஆமேன்னு சொல்லிச்சு. ரெண்டாவதுலாம் தூக்கணும்னா கிடையாது. முதல்ல தூக்கிடணும். முதல்ல ஒரே ஒரு கை, ஷில்பா கை மட்டும்தான் தூக்குச்சு. அங்கே நான் பார்க்குறேன். அதாவது நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, அவர்கள் துக்கத்தை, துக்கம் யார் யாருக்கு இருக்குதோ அதெல்லாம் சந்தோஷமாக 2025 மாறி தான் போகும். டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் மாற தான் போகுது. உன் ஸ்கூலில் இருக்கிற ரிப்போர்ட்டெல்லாம் மாற தான் போகுது. உன் காலேஜில் இருக்கிற ரிப்போர்ட்டெல்லாம் மாற தான் போகுது. நான் குடுகுடுக்காரன் இல்லை. வாக்கு தத்துவம் புரியுதா? வாக்கு தத்துவம் குடுகுடுக்கார மாதிரி என்ன வாக்கிறீங்கல்ல? சரி இருங்க. அடுத்தது சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி. எல்லாமே அதில் சொல்லிட்டாரு. என்னென்ன நன்மை உனக்கு கொடுக்க போகிறேன்னு அதில் சொல்லிட்டாரு. நீ பேன்னு அழுவலை, அப்போ தேற்றுவார். என்ன சும்மா நான் உட்காந்து அழுதுன்னு ஐயோ எப்பா ஐயா ஏசப்பா என்னை கை விட்டியான்னு கேட்பல, அப்பெல்லாம் அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. என்னை கை விட்டியா? அவர் தேற்றுகிற தேவன். அல்லேலூயா. அவர்கள் சஞ்சலம் நீருங்க, அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இதுதான் நடக்கும். இதுதான் நன்மை, இதுதான் திருப்தி. வசனம் வாசிக்கும் போது மட்டும் நம்மளுக்கு திருப்தியாக இருக்குதுல்ல, அத்தனையும் நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு. அதை திருப்தியாக்கி 2025 நன்மை தருகிற தேவனை விட்டு விடாதீங்க. நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனையும் விட்டு விடாதீங்க. அதை 13ஆம் வசனம் வாசித்துட்டு 13வது வசனம் வாசிங்க. 14வது வசனம் வாசித்துட்டு 13வது வசனம் வாசிங்க. எதெல்லாம் நம்மளுக்கு செய்ய போனார் நன்மையா, அத்தனை நன்மைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் தரப்போறாரு. 2025 ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்வார். நன்மையை மட்டும் செய்வார். நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும்படி. யாருக்கெல்லாம் தீமையை பார்க்கக்கூடாது, யாருக்கெல்லாம் தீமை பார்க்கக்கூடாது? நல்லா தூக்குங்க. நான் அரை கையில் தீமை நான் பார்க்கக்கூடாது சொல்லுங்க. ஆமாம், யாரெல்லாம் தீமை பார்க்கக்கூடாதுன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஏன் எனக்கு தீமை நடக்குதுன்னா, சும்மா போயிட்டு ஆண்டவர் தீமையை செஞ்சிட்டாரு, தீமை எப்படி நடந்தது அதெல்லாம் ஆண்டவர் மேலே நம்ம பழி போடக்கூடாது. தீமையை அவர் செய்ய மாட்டார். அல்லேலூயா. தீமையை கர்த்தர் ஒரு நாள் செய்ய மாட்டார். தீமை எப்படி நடந்தது நாமே ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். என்ன, நான் தான் அதுக்கு காரணமா? நம்ம பேசினால அந்த ஒரு தீமை என் வாழ்க்கையில் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நான் தான். அது என்னால் தான் நடந்தது. அப்படி நம்ம என்னைக்கு ஒத்துக்கொள்கிறோமோ அன்னைக்கு தான் அந்த தீமையிலேருந்து நம்ம விலகி வர முடியும். ஸோ கர்த்தர் நன்மையை மட்டும்தான் செய்கிறவர், தீமையை செய்கிறவரே அல்ல. அல்லேலூயா. ஆமாம், நம்மை ஆராய்ந்து கொள்ளும். தீமையான காரியம் ஏன் வந்தது, எப்படி வந்தது, அனலைஸ் பண்ணுங்க உட்காந்து. ஏன் தீமை நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அனலைஸ் நமக்குள்ளே பண்ண நம்மளுக்குள்ளே பதில் வரும். ஆண்டவர் நன்மை மட்டும்தான் தீர்கிறவர். அது யாருக்கு செய்கிறவர்? என் ஜனங்களுக்கு நன்மை செய்வேன், திருப்தியாக்குவேன்றார் அவர். ஸோ அவர் அப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ளே இருக்கும் போது அவர் எப்படி நமக்கு தீமை செய்ய முடியும்? தீமைக்கு காரணம் நம்ம தான், நன்மைக்கு காரணம் கர்த்தர் தான். அல்லேலூயா. தீமைக்கு காரணம் நான் தான். சொல்லுங்க, நான் தான். சொல்ல வருதா? 2025 அந்த மாற்றமாச்சும் இருக்குதா? ஸ்லைக்டா நான் தான். தீமைக்கு காரணம் நான் தான், நன்மைக்கு காரணம் கர்த்தர். ஆமென். ஆமாம், கர்த்தர் தான். ஸோ தீமை நடக்கும்போது ஆண்டவர் மேலே கோவப்படாதீங்க, பிரயோஜனமே இல்லை. ஐயோ தீமை நடந்து விட்டது, நான் பைபிள் நான் பைபிள் வாசிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், ஏன் சர்ச்சுக்கு போகணும், அந்த மாதிரி கேள்வியே கேட்காதீங்க.
ஏன் பைபிளை வாசிக்கணும்? ஏன் சர்ச்சுக்கு போகணும்? எதுக்கு நான் வந்து ஜெபிக்கணும்? இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. தீமை நடக்கும்போது அந்த தீமைக்கு காரணம் நான் தான். அவர் நன்மை மட்டும் செய்கிறவர். ஏன்னா ஆண்டவரை விட்டு விலகி போயிருப்போம், உலகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம், உலகத்துக்குள்ளே நம்ம நடந்திருப்போம், உலகத்தினுடைய காரியங்களுக்கு ஈடுபாடு கொடுத்துருப்போம். அதனால தான் தீமை நடக்குது. சர்ச்சுக்கு போக மாட்டோம், பைபிளை வாசிக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். கர்த்தர் தீமையை மட்டும் செஞ்சா கர்த்தர் செஞ்சிட்டாருன்னு சொல்லுவோம். அது கர்த்தர் செய்யல, அவர் நன்மையை செய்கிற தேவர். ஸோ இந்த கேமுக்கும் இந்த முடிவுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே கிடையாது. தீமை செஞ்சிட்டாரு சொல்லி கர்த்தர் மேலே பழி போடுறோனாக்கா கர்த்தருக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. கர்த்தர் நன்மை தருகிறவர். ஆமென். நன்மை செய்து நம்மளை வழி நடத்துகிறவர். கர்த்தர் நன்மையை மட்டுமே செய்கிறவர். நம்ம பைபிளில், அதாவது நம்ம பைபிள் வாசிக்காமல், ஜெபிக்காமல், ஆலயத்துக்கு போகாமல், ஊழியம் செய்யாமல், சரியாக தசமபாகம் கொடுக்காமல் கண்டிப்பாக தீமை தான் தொடருமே ஒழிய நன்மை தொடராது. ஆனால் இந்த வசனத்தின் பிரகாரம் அவர் நன்மை செய்கிற தேவன். இதெல்லாம் நமக்குள்ள இருக்குதுன்னா அவர் நன்மை செய்ய முடியாது. புரியுதா? அவர் நன்மை செய்கிற தேவன். அவரை உபயோகப்படுத்திக்கங்க. 2025 முழுவதும் அவரை உபயோகப்படுத்திக்கங்க. அவர் நன்மை செய்து திருப்தி ஆக்குகிற தேவன். ஆமென். அவரை உபயோகப்படுத்திக்கங்க. அவர் மேலே பழி சுமத்தக்கூடாது. என் மேலே பாவத்தை வச்சுக்கிட்டா பழி சுமத்தக்கூடாது. நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறதில்ல, நான் பைபிளை வாசிக்கிறதில்ல, நான் ஊழியம் செய்கிறதில்ல, நான் ஜெபிக்கிறதில்ல. ஸோ தீமைக்கு காரணம் நான் தான், நன்மைக்கு காரணம் கர்த்தர். ஸோ நன்மையும், அதாவது கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்கிறார் ஆண்டவர். அந்த நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சங்கீதம் 23 சொல்லும் போது, அந்த நன்மையும் கிருபையும் தொடர்றவங்க எங்கே இருப்பாங்களாம்? 23:6 அவங்க கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பார்களாம். ஆமென். அந்த நன்மை செய்கிறவங்க, அந்த நன்மையும் கிருபையும் தொடர்றவங்க எங்கே இருப்பாங்க? ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தான் இருப்பாங்க, ஆண்டவர் கூட தான் இருப்பாங்க. ஸோ நன்மை செய்யணுன்னாக்கா அந்த நன்மை செய்கிற தேவனை நான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். எங்கே போகணும்? நான் அவர் கூடவே நடக்கணும். 2025 முழுவதும் ஆண்டவரே பரிசுத்தமாக உமக்காக நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் சவால் விட்டு சொல்கிறேன் இந்த இடத்துல, 2025 ஒழுங்காக பைபிள் வாசிங்க. 2025 ஒழுங்காக ஜெபம் பண்ணுங்க. 2025 காலையில் ஜெபம், மாலையில் தூக்கம். ஒரு வேளை தான் வாசிப்பேன், ஒரு வேளை தான் நான் பைபிள் வாசிப்பேன், ஒரு வேளை தான் நான் ஜெபிப்பேன், அப்படி சொல்லாதீங்க. 2025 நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போவேன், எல்லா கூட்டங்களுக்கு போவேன். அப்போ கர்த்தர் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். ஆமென். வாக்குத்தத்தம் முடிஞ்சிச்சு. உங்கள் இஷ்டம். இப்போ நீங்கள் ஒழுங்காக நடந்தீங்கனாக்கா உங்களை திருப்திப்படுத்துவார். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் கடைப்பிடிக்க, ஆண்டவரே எங்களை நீர் திருப்தியாக்க, நாங்கள் எல்லாமே உமக்காக செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை வழி நடத்துங்க. 2025 நன்மையான காரியங்களை நாங்கள் பார்க்கணும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.